வணக்கம் சுரலே, வணக்கம். நான் வந்து கனடாவில் நிற்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து ஆரணி முருகானந்தன், எப்படி ஆரணி முருகானந்தன் தமிழக்கா ஒரு ஆள் வந்து அரசியலுக்கு வாரா, முதல் தரம் வாரா. எங்களோட தமிழ் மக்களுக்கு அக்கா ஏதோ எல்லாம் செய்ய போறாவாம். என்ன செய்ய போறா, இப்படி எல்லாம் செய்ய போறான்னு சொல்லி கேட்கலாம். ஓகே அக்கா, சொல்லுங்க. வணக்கம், என் பேர் தான் ஆரணி முருகானந்தன். நான் மார்க்கம் வார்ட் 7ல கவுன்சிலரா நிற்கிறேன். நான் வந்து இன்று தான் பிறந்து வளர்ந்த நான். ஆக்சுவலி நான் வந்து கவுன்சிலருக்கு தான் நிற்கிறேன் வார்ட் 7ல. இதுக்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தல், ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. நாங்கள் வந்து அடுத்த தலைமுறையை நாங்கள் தான் வளர்த்து விடணும். இது எங்கட கையில தான் அது இருக்குது. நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிச்சுட்டு நான் ஆக்சுவலி டெக் வேர்ல்ட்ல தான் வேலை செய்யறேன். நான் ஒரு டிரெக்டர் ஆஃப் HR இருக்கிறேன். ஆனா இது வந்து நான் இதுக்குள்ள இறங்குறதுக்கு காரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எங்களோட மக்களுக்கான நான் குரல் கொடுத்து வந்தேன். நான் ஒரு 8 வயசுல இருந்தே நான் எங்க நாட்டு இதுகளோட சம்பந்தப்பட்டு வந்தேன். நான் அதுலயும் கடைசி யுத்த நேரம் எல்லாம் நான் வந்து சரியான ஒரு என்னன்னு சொல்ற மீடியா ரிலேஷன்ஸ் எல்லாம் நான் செய்தேன். நான் எங்களோட மக்களுக்காண்டி நான் வந்து மேடையில ஏறி கதைச்சு மீடியாஸோட கதைச்சு எங்களோட நாட்டு பிரச்சனையால் நான் வெளியால கொண்டு வந்தேன். நான் அந்த நேரம் வந்து ஒரு சரியான ஒரு ஹார்டான ஒரு நேரம் எங்களோட மக்களுக்கு. அந்த டைம் வந்து நாங்கள் ஒரு குரல் கொடுத்தபடியாத்தான் உலக ரீதியா இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வந்தது அந்த மேடையில. அது வந்து நான் செய்ததுக்கு காரணம் வந்து தமிழன் மட்டுமல்ல, ஒரு இனப்படுகொலை நடக்கல நாங்கள் குரல் கொடுக்காம இருக்கலாதுன்றதுக்காண்டித்தான் நாங்கள் குரல் கொடுத்து வந்த நான். இன்றைக்கு வந்து அதே மாதிரி நாங்கள் எதுக்குள்ள வந்து நிக்கிறதுக்கு காரணம் வந்து அடுத்த தலைமுறை மட்டுமில்ல, பொம்பளைகள் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள வரணும். அது சரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றா இப்ப பாத்தீங்களா எங்களோட பிள்ளைகள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள இறங்குறது சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து சரியான திக் ஸ்கின் தேவை இதுக்குள்ள போறது. அரசியல்ன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அல்ல. அப்ப அது வந்து பொம்பளைக்கு அது ஈஸியான வேலை இல்ல. நான் ஒரு 2 பிள்ளைகளுக்கு தாயா தான் இப்ப இருக்கிறேன். அதுலயும் வந்து ஒரு தாயா இருந்து கொண்டு ஒரு ஃபுல் டைம் வேலை செய்து கொண்டு இதுக்குள்ள இறங்குறதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி டிரெக்டர் ஆஃப் HR இருக்கிற ஒரு கம்பெனிக்கு. இதுக்குள்ள இறங்குறதுக்கு காரணம் வந்து அடுத்த தலைமுறையை நாங்கள் வந்து வளர்த்து விடணும்ன்றதுல சரியான ஒரு ஆர்வமா நான் இருக்கிறேன். பட் நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணாதான் சமுதாயத்துக்கு மற்றது எங்கட இப்ப கெனடியன் தமிழ்னு சொல்லிக்க பெருமையா இருக்கணும் நாங்களும், ரைட்? எல்லா விஷயங்களையும் நாங்க கதைக்கக்கூடியதா இருக்கணும். எல்லா மக்களுக்கும் வந்து முக்கியமா மார்க்கத்துல எங்களோட சிட்டி ரீதியா நடக்கிற இதில் வந்து தெரியப்படுத்தணும். எல்லா கன்ஸ்டிட்யூவன்ஸையும் பெருமைப்படுத்தணும்ன்றதுல நான் வந்து ஆர்வமா இருக்கிறேன். அதனாடித்தான் நான் என் பேரை முன்னுக்கு போட்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இது கஷ்டமான ஒரு விஷயம். மக்கள் எங்களோட தமிழாக்கள் ஆதரவு இல்லாமல் நான் வந்து இந்த தேர்தலை வெல்ல இயலாது. ஸோ இந்த தேர்தல் வந்து கட்டாயம் உங்களோட கையிலையும் இருக்குது. நீங்கள் சரியான ஒரு முடிவெடுப்பீங்களன்னு நான் நம்புறேன். உங்களோட கையில மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ற அக்கா. அது பார்க்க அக்காவுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருங்க, பார்க்கலாம். அப்படித்தான் அக்காவும் கேட்கிறா, அக்காவும் சொல்றா. வேற என்ன சொல்ல வரீங்க? வேற என்ன, எங்களோட ரீஜனல் பவுண்டரி மார்க்கம் வார்ட் 7க்கு வந்து south of 407 ஸ்டீல்ஸ் வரைக்கும், மெக்காவன் இந்த வெஸ்ட் பிக்கரிங் பார்டர் லைன் வரைக்கும். அதான் எங்களோட தகுதி. நீங்க ரீஜன் நீங்கள் எங்களோட டீம்ல ஹெல்ப் பண்ண போறீங்களா ரீச் அவுட் பண்ணலாம். வாலண்டியர்ஸ் அப்பவும் தேவை. மற்றது நான் இதுல கலைச்சது இங்கிலீஷ் படி கதைக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அஞ்சுதான் பிறந்து வளர்ந்த நான். ஆனால் உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை. சோ அக்கா எங்கேயாவது ஜெயிச்சு வெள்ளோன்னு சொல்ற அக்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழனே கையில வச்சிருக்கணும் என்று சொல்றது பார்க்க உயர்த்தி விடணும். விளங்குதா? என்ன சொன்னா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புற எல்லாருமே வந்து, ஏன்னா பர்சனலா வந்து இப்ப அக்காவை எனக்கு பர்சனலா எனக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கனடா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ் அக்கா வந்து விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அக்காவை சப்போர்ட் பண்ண நினைச்சிங்கன்னு சொன்னா இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது பார்க்க உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்களுக்கு அனுப்புங்க. அக்காவுக்கு தூக்கி மேலே விட்டு விடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.